மணி சார்கிட்ட போய் ஸ்கிரிப்ட் வாங்கி படிச்சுட்டு சார்கிட்ட கேட்டு வந்தேன். சார் ஏன்னா மணி சார் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு. அதனால் சார் இப்போ எப்போல்லாம் கேப் கிடைக்குதோ வரேன் சார், நான் படிச்சுட்டே இருக்கேன் சார், உங்களோட சேர்ந்து படிக்கிறேன் சார், முடிஞ்ச அளவுக்கு நான் புரிஞ்சிக்க முயற்சி பார்க்குறேன் சார், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறேன் சார் அப்படின்னு. ஏன்னா அதோட சேர்த்து நம்ம அதை கோப்பப் பண்ணோம், அது எப்படி கொடுக்க போகிறதா இருக்கும். ஸோ ஃபோக்கஸ் அதில் மட்டும்தான் இருக்கும். இப்போ குமாரராஜ் சார்கிட்டையும் நான் வந்து ஷூட் போகிற வரைக்கும் எப்போ கேப் கிடைக்குதோ அப்போலாம் ஃபோன் பண்ணிட்டு போயிட்டு அவர் 24/7 ஃப்ரீன்னு சொல்லிட்டார். போய் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து படிக்கிறதும் அந்த மீட்ரு எப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வேலையை செய்யும்போது அது கொஞ்சம் இதுதான் அதோட. ஏன்னா இது எல்லாமே நான் செய்கிற இந்த வேலையை என் இயக்குனர்கள் விரும்புவதை போல் நம்ம செய்ய முடியுதாங்கிறத அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறது தவிர வேறு எதுவுமே கிடையாது. மற்றபடி அதோட ரிசல்ட்லாம் தெரியாது. கதையை கேட்குறோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க, ஆரம்பிக்க சொன்னீங்க, பார்க்க நான் அவள் கதையை கேட்டேன், ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது, அவரே வந்து படித்து காமிச்சார். இப்போ அது தெரியுதில்ல, நீங்கள் ஸ்கிரிப்ட் கேட்டு அவர் கொடுக்காம அவர் வந்து படித்து காமிக்கிறேன்னு சொல்லும்போது அவருக்கு அது மேலே ஒரு பெரிய அந்த கதையை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னு இருக்கிற மாதிரி நான் நடிக்கும்போதும் இந்த கதையை மக்கள் எப்படி பார்க்கணுங்கிற என்னுடைய எல்லா இயக்குநர்களுக்குமே அது இருக்குது. இது எப்படி வரணும் படத்துலன்னு. ஸோ அதை நான் எப்படி புரிஞ்சுக்க போகிறேன். அவர்களுக்கு அதுக்கு மேலே 1 வருஷம் ஒர்க் பண்ணிக்கலாம், அவங்க 2 வருஷம் ஒர்க் பண்ணிக்கலாம், 6 மாதம். பட் ஆஸ் அன் ஆக்டராக எனக்கு அந்த கதைக்கான தொடர்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவான நாட்களில் இருக்கிறனால முடிஞ்ச அளவுக்கு அவங்ககிட்ட அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கான எஃபர்ட் தான் மேக்ஸிமம் இருக்க முடியும். ரிசல்ட் பற்றி இருக்காது. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். GT Holidays, South India's #1 travel brand.